நான் முதல்ல வந்திருக்கும்போது நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி குறி முடிச்சு அப்புறம் அன்றைக்கி நைட்டில் கனவில் வந்து ஒரு உணர்வு வந்துச்சு, சாமி தங்கம் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு. அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் வந்து நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு ஒரு தடவை வந்திருக்காரு. இங்கே வந்து இரவில் வந்து சாமி கனவு போய் அரைக்கிராம் தங்கம் எடுத்து கொடு, நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று நம்ம கருப்பசாமி அவர்கிட்ட வாக்கு மூலமாக சொல்லியிருக்காரு. அவர் இப்போ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கனவுல. அப்படியே வாங்க, வரிசையாக வாங்க. அப்படியே அழகு திருநிலத்தில் பேர் என்ன பேருப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகப்பெருமானுடைய எரிவேல் ஆயுதத்தின் சக்தி உன் எல்லை வர இருக்கு. அமைதி. அதே போல இப்போ தொழில் நடத்துவதற்காக ஒரு அருமையான பேக்கரி ஷாப்புக்கு அட்வான்ஸ் என்ன வச்சு கொடுறா, உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். கொடுத்தாச்சு. இப்போ உன் வியாபாரத்தை வெற்றியாக நடத்தரணும். பொருள்களை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு உனக்கு பணம் தரணும். கால் வந்துட்டு வா. இந்தாடா, அதுக்கு பணமும் வரும், பொருளும் வரும், நிறைய வியாபாரம் போகும், வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாய். ஆமாப்பா, அடுத்து பௌர்ணமிக்கு வரும்பொழுது அந்த வீக்கத்தை நிப்பாட்டி தந்துடுது. அடுத்து வராமல் காப்பாற்றிடுறேன். போயிட்டு வா. அதே திருப்பூர் எல்லை கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? மகா இருக்கா அவனுக்கு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? உனக்கு ஆம்பளை பையன்லாம் சோமலாமல் இருக்கான். நான் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி சொல்லுதேன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு. பொறுமை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எங்கப்பா இருக்கு உன் பொண்ணு? பக்கத்தில் வரலாம்.
அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் உள்ளூர உறவுகள் சிறப்பாக இருக்கா? ஆனால் அவளுடைய மன அமைதி மட்டும் இன்னும் தெளிவாகலை. அந்த அமைதியை கொடுத்து புகழோட வாழ வச்சு தந்தா போதுமா? அந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் புகை இருக்குது, ஒரு பகை இருக்குது. அந்த ரெண்டையும் தீர்க்கணும், தெளிவாக நடத்தி தரணும், ஆனந்தமாக ஆக்கி தரேன். காலில் வந்துட்டு வரலாம். நிறைய மக்கள் என்னம்மா அதே போல நடத்துகிற தொழிலில் மனச்சலனம் இல்லாமல் பல லட்சங்கள் இப்பொழுது நஷ்டங்களும் வேதனையும் அடைஞ்சிருக்கிய. அதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர மனிதர்கள் காரணம் இல்லை. அதனால் அடுத்து நஷ்டப்படாமலும் காப்பாற்றுறேன், இழந்த செல்வத்தையும் மீட்டித்தாரேன். வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனக்குறை இருந்துக்கிட்டு இருக்கு, அதை சரியாக்கி ஆயுளுக்கு பங்கமில்லாமல் ஆக்கி தந்தா போதுமில்ல. இந்தா செல்வமாக இருப்பப்பா. இவனுக்கு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு செப்டம்பர் வர டைம் இருக்குது. அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம், நல்லா ஆக்கி தரேன். வா மகனே, எல்லாரும் உயர்ந்திருப்பாய், செல்வாக்காரு, காப்பாற்றி தரேன்ப்பா. கர்மசாமி, அதே திருப்பூர், நான் பெத்த மகன் ஆரோக்கியமாக இருப்பானா இருக்க மாட்டானான்னு குழப்பத்தோடு வந்து கேட்ட மங்கை. காலன்ட்டு வரலாம். போகாதே இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வா. நீ உட்காருக்க. நல்ல புரிந்து கொள், உன்னுடைய மகனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு, நரம்பு பாதிச்சிருக்கு, புரியுதா? அது செய்வன வைவன கோளாறால் வந்ததில்லை, அது கிரகம் சனி பகவானுடைய கோட்டத்தால் வந்தது. அந்த பையனை நல்ல முறையில் சர்வ ஆரோக்கியத்தோட எந்திக்க வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வாழ வச்சு தரேன். காலில் வந்துட்டு வா. கூட்டு வர முடியுமாங்க? வாமா. ஆபத்துலாவை காப்பாற்றி தரேன், பொறுமையாக இருந்து வாங்க. நல்லா அந்த கஷ்டம் தீரும். இந்தா மன கஷ்டம் தானே, தீர்த்து தரேன். செம்மையார், நல்லா வச்சுக்கோ. நான் தந்திருக்க பணம் உன்னை வாழ வைக்கும். செல்வாக்கார் ஓடு. நல்லா நல்லா. கர்மசாமி, அதே திருப்பூர் எல்லை, கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் பாதிக்கப்பட்ட மங்கை. ரொம்ப நல்லதுமா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் ஊர் வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் இடது புறத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குடா. அதே போல் 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் உழைப்பு சீரில்லாத நிலையும் மனவேதனையும் தலைக்கு மிஞ்சிய கடனும் இப்போ பட்டிருக்கிய. இந்த நிலையிலிருந்து மாற்றம் தந்து சுபிட்சமாக இருக்கணும். வாழவா சாகவாங்கிற உள்ளம் அடிக்கடி உங்கள் 2 பேருடைய உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை சரியாக்கி தந்தால் போதும்ல. வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. முந்திய பிடிச்சிக்கா வந்து. இந்தா உன் கடன்களெல்லாம் தீரும். இந்த மகளே ஆனந்தமாக இரு. இதை கொண்டு வச்சுக்கா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், கடன் தீர்ந்துடும். நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமா. கர்மசாமி, திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் நிற்கிறவங்களாம் அப்படியே போய் உட்காந்துக்கோங்க. திருவனந்தபுரம் எஞ்சுவாங்க. மானாட்டம் மயிலாட்டம்
பரத கலைகளில் நடமாட்டம். கருப்பசாமி, எனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைன்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான்ப்பா. கால் வந்துட்டு வரலாம். கோலாட்டம் கோலாட்டம். நீ அதான் கேட்டு வந்திருக்கியா? யாரையும் விரும்புதியா? விரும்புனியா? அந்த பக்கத்திலே போகல. நீ கால் வந்துட்டு வா. நாங்கெல்லாம் அப்படி இல்லைடா. நீ நினைச்ச பொண்ணு வேணுமா? நான் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு வேணுமாடா? கேள்வியை புரிஞ்சுக்கடா. நீ நினைச்ச பொண்ணு வேணுமா அல்லது நான் சாமி நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு வேணுமா? அப்படி சொல்லுடா ஏன் பிள்ளை. கால் வந்துட்டு வா. இவனுக்கு ஒரு மணமாலை கொடுங்கப்பா, வெற்றி மாலையை. நம்ம நினைச்சபடி வாழ்ந்தால் தான் அவன் நல்லா இருப்பான். அதான உண்மை. கருப்பசாமிக்கு உன்னுடைய போட்டாவையும் உன்னுடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் பொண்ணு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணு இதே திருவனந்தபுரத்தில் தமிழ் பேசக்கூடிய பொண்ணு இருக்காடா. அவள் உன் கண்ணுக்கு தெரியவா, அவளை நீ கல்யாணம் முடிப்ப. உன் வாழ்க்கை கொண்டாப்பாச்சிக்கிறான். இந்தா வெற்றிவா நடக்கும். இந்த அப்படி ஜெயிச்சு தர ஆவணிக்குள்ளே திரும்ப நடக்கணும். போடா. அதே திருவனந்தபுரம் என் பொண்டாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா சாமி, அவளை நல்லா ஆக்கி தரணும். மாலை இப்போ போடக்கூடாது அண்ணே, சற்று பொறுமையாக இருக்கணும் அண்ணே. என்னோட உடல்நிலை சரியில்லையா, மனநிலைகள் சரியில்லையா, ரெண்டுமே சரியில்லை. நாயா பேயாடா. கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி இருங்க, அண்ணாச்சி நில்லுங்கண்ணே. இதை முடிச்ச உடனே போட்டுருங்க. ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க? பொறுமையாக இருங்க. எல்லாருக்கும் நான் சொந்தம். சரிதானே? ஏய், மனத்தை அலப்பாய விட்டோன்னா அந்த பேயை விரட்ட முடியாது. அதே மாதிரி என்ன குறையக்கூடாது. கால் ஒன்றா, கால் வந்துட்டு வாடா. கோய் என்ன பேரு? செம்மீனா? கண்ண மூடு, பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணு மனசுக்குள்ள, நீ சொல்லாத. கண்ண முடிக்கா. கண்டுபிடிச்சாச்சு. கால் வந்துட்டு வா. இவ உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருந்து இவ மனதை அடிக்கடி குழப்பிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது உனக்கு மனத்தில் ஆகுதா? அதனால முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவா. அதான் என் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவா. யாரோ தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. இந்த மனநிலைகளுடைய கோளாறு இருக்கு. இதை நீ டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? மாத்திரை சாப்பிட்டீங்களா? சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தூங்குனாளா? ஒழுங்கா தூங்கலை. சரியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீ இரு, கால் வந்துட்டு வா. இந்த பிள்ளையை தூர கொண்டு போங்க. தூக்கடா, அந்த பிள்ளையை தூர விட்டு போ. அல்ல நீயும் போ. கண்ணை முடிக்கா. அப்படி கண்ணை முடி உட்கார். என்னைய பிரார்த்தனை பண்ணிக்கா. அப்பா கருப்பசாமி, மன அலைகள் மாற
ஒரு 3 பொம்பளைங்க வாங்க, நல்ல பிளமான பொம்பளை. ஒரு 3 லேடிஸ் வாங்க, 3 பொம்பளைங்க. பாட்டி நீங்க இங்கே வந்து நிறுத்தி புரியா அதில் படுத்துக்கா, அங்கே தள்ளி போய்க்கா, நல்லா படுத்துக்கா. இங்கே புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, மலைபோல் இருக்கும் கருப்பசாமிக்கு, மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீ ராமச்சந்திர புதல்வன் கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு அதே திருவனந்தபுரம் திருமணத்தை நோக்கி வந்த மகன் அக்கப்பக்க சக்கா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. ரோட்ல இருந்து வலதுபுறமாக உள்ளே இறங்கி சில மரங்களெல்லாம் இருக்கிற இடத்தை கடந்து போனால் உன்னுடைய வீடு சரானா. அதுலேருந்து 2.25 கிலோமீட்டருக்குள்ள ரைட் சைடில் போனால் ஒரு அம்மனுடைய கோயில், இடதுபுறத்தில் சென்றால் வேற்று மதத்தினுடைய பள்ளிகள் உண்டு. ஓகே, கால் வந்துட்டு வா. ரெண்டே கால் ஆண்டுகளாக கல்யாணம் முடிக்கணும் என்ற முயற்சிகள் செய்து எதுவுமே நடக்கலை. வெளிநாட்டுக்கு போகணுங்கிற சிந்தனை வந்ததே தவிர செயல் நடக்கவில்லை. உண்மையா இல்லையாடா? இதனால் சில தொழில்களை பார்த்து நஷ்டமும், நண்பர்களால் கடனும், மனவேதனையும், தேவையில்லாத வழக்கு விசாரணைகளையும் சந்திச்சிருக்க. கால் வந்துட்டு வா. அதனால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறேன். இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். வீட்டில் ஒரு பெண்ணடியாள் ஒருவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா. அது உங்கள் ஆத்தா சரிதானே? அவளுடைய உடல்நிலை எதுவும் ஆபத்து வருமானு கேட்டேன். கருப்பசாமி அவளை ஆங்காரமாக எந்திரிச்சு ஆரோக்கியமாக வாழ வச்சா போதுமில்ல. வரக்கூடிய சிம்ம மாதம், சிங்க மாதம், சிங்க மாதம் இல்லை, சிங்க மாதம், திருவோண மாதத்துக்கு பின்பு உனக்கு ஒரு நல்ல ஸ்திரீ வசியம் ஒன்று கிடைக்கும். அது பப்ளிக்கில் சில நண்பர்கள் மூலமாகவே கிடைச்சி அந்த பெண்ணை நீ கல்யாணம் முடித்து நல்ல முறையில் வாடுவேன். அதுக்குரிய வழியும் வகுத்து தரேன், சொந்தமாக உனக்கு வீடும் தரேன். கால் வந்துட்டு வா. ஓஹோ, வச்சுருக்கானே, கேட்டு பார்ப்போம். இப்போ உனக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் கடன்கள் இருக்குது. அதையும் தீர்த்து ஜெயிக்கு தந்தா போதும்ல. இந்தா வெற்றி ஆக்கி தரேன், நல்லா இருக்கு. என்னை நினச்சி கும்பிட்டுக்கா, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனந்தமாக இருக்கு.
வரணும், எப்போ வேணாலும் வரலாம். திருவனந்தபுரம் மலையாள தேசத்தில் வியாபாரம் சம்பந்தமான தொழில் ஏது கச்சோடமான? முட்டையோ மெத்தை ஜம்கா. ஓ கால் வந்துட்டு வா ஜம்கா. ஏமா கூப்பிடு போங்க. ஒருத்தியாவது இங்கே என்கிட்ட இருக்கட்டும். நல்ல கால் வந்துட்டு வா. ஒரு சமயம் 2000 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ தொழில் நடத்தக்கூடிய ஒரு கடை இப்பொழுது மாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. மாற்றி அமைக்கணுங்கிற நிலை தானே அது. அதுக்கு வேண்டிய பணம் விஸ்தீரணமும் ஒரு மனிதனுடைய ஒப்பமும் நமக்கு வேண்டும். அதை நான் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும். ஒன்று. அதே மாதிரி நீ நடத்துகிற தொழிலில் வெளிநாடு சம்பந்தமான நண்பர்கள் வந்து உன்னுடைய மெத்தை பொருள்களை நிறைய பேர்கள் வந்து வாங்கி செல்வார்கள். அதில் நீ வெற்றி அடைவாய். நிறைந்த கடனையும் தீர்த்து ஜெயித்து கொள்வ. கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளையை பற்றி சொல்கிறாரு, யார் அது கேட்டு பார்ப்போம். ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு. அதை தெளிவாக்கி ஜெயிச்சு தாரேன். இந்தாப்பா நல்லா பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சாச்சு, நல்லா இருக்கலாம். அந்த கமண்டரத்தில் உள்ள தண்ணீர் புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. வா. மயங்கி விட்டேன் உன்னை கண்டு. கிரகப்படி இந்த குறை இருக்கணும்னு ஒரு நிலைமை இருக்கு. அதை இன்னையிலிருந்து படிப்படியாக குணமாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். சரியா? வார வேலைக்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார்க்கணும். இவா போட்டாவும் ஜாதகமும் இந்தா. உன் பேர் என்னமா? சரி, இனிமேல் ஐஸ்வர்யமாக இருப்பேன். அப்படி பக்கத்தில் வா. வா வா பக்கத்தில். நல்லா இந்த கனியை நாளைக்கு அறுத்து சாறு பிடிச்சி கொடுக்கணும் காலையில். இந்த கனியை நாளைக்கு ஈவினிங்கில் கொடுத்துக்கணும். சரியாயிடும். எனக்கு வந்து பெரிய அற்புதம் ஒன்று நடந்திருக்கு. என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியலை. நான் 5 வருஷமாக ஒரு லேண்டுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ ஒரு சிங்கிள் பேரண்ட் நின்று நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இங்கே வந்தோடனே சாமி சொன்னாங்க, நீங்கள் வந்து எனக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வாரம் வாங்கன்னாங்க. நான் வந்த உடனே சாமி சொன்னாங்க, உங்களோட 20வது நாளில் உங்களுக்கு இது சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி. அது எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணுச்சு, என்னால் இந்த இடத்துல நின்று அதை சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை சாமியால் நான் அனுபவிச்சிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கணும்னு நானும் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நம்ம சாமி வந்து நம்மளுக்கு ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்து என்னோடய கிராமத்தில் நான் இங்கே பெரிய சக்ஸஸாக நிறைய பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் என் கிராமத்தில் போய் அந்த லேண்டை வந்து அப்பாட்ட இருக்கிற லேண்டை மகன்கிட்ட சைன் வாங்காமல் நான் வாங்கிட்டேன். அப்போ மகன் வந்து அதை கேஸ் போட்டான். இது வந்து கண்டிப்பாக நடக்காதுன்னு பெரிய பெரிய வக்கீல்லாம் சொல்லிட்டாங்க. இதை எப்படி இருந்தாலும் அந்த பையன் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு இது செல்லுன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஏதோ தெரியல, சாமியை வந்து பார்த்தேன். 20வது நாளில் உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க. அதே 20வது நாளில் அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உங்கள் பக்கம் ஜெயிச்சிரும்ன்ட்டு. அடுத்த பௌர்ணமிக்கு நான் வந்தேன். இங்கே வந்தப்போ சாமி சொன்னாங்க, உனக்கு கோர்ட்டில்
கேஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க கோர்ட்லேருந்து, என் பக்கம் தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் இதை என்னால் எப்படி இதை சொல்கிறதுன்னே தெரியல. அந்த ஒரு சந்தோஷத்தை நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். சாமிக்கு எப்படி நம்மளால் ப்ரே பண்ண முடியும், அவங்களே ஒரு இது, அதுக்கும் நம்ம அவங்களால என்ன பண்ண முடியும், அது எல்லாமே நான் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த கோவிலுக்காக. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். சாமியை நம்பி நம்ம வந்தவங்க என்றைக்கும் கைவிடப்பட மாட்டோம். ஆனால் சாமி லேட்டாக உங்களை நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் எனக்கும் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும். அதனால் நீங்கள் நம்பி எல்லாரும் வரலாமா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி சாமி. ராஜபாளையம் சுவாமியே காலைல வந்துட்டு வாங்கடா பேரணும். கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தாடா யாருப்பா? கோவிந்தராஜனா யாருடா? காலைல வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவாப்பா, வழிகாட்டணும். இவங்க அப்பனை தான் போய் பார்த்தேன். அவன் ஒரு தவுல் மாதிரி இருக்கான். தவுல்னா என்னடா? கெஞ்சரா ஒரு பக்கம் தான் வாசிக்க முடியும், டேப்பும் ஒரு பக்கம் தான் வாசிக்க முடியும். ஆனால் தவுல் மட்டும்தான் தக்க தக்கின்னு 2 பக்கம் வாசிக்கலாம். உன் மகன் 2 பக்கம் வாசித்துக்கிட்டு இருக்கான். அதனால் உன் மருமகா இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கா. இந்த பையனுக்கும் உருப்படியான வரவு செலவு அவன் பார்க்க மாட்டேக்கான். அவனையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேக்கான், இவனையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேக்கான், 2 வேணும்னு சொல்ல மாட்டேக்கான். ஆனால் ஊமையாக இருந்து உமை போல் இருந்து எருமை போல் சாணி போட்டு அருமையான வாழ்க்கையை ஆனந்தமாக நடத்திக்கிட்டு இருக்கான். இதனால் உனக்கு பிரச்சனை இருக்குது. கால் வந்துட்டு வா. அந்த பக்கத்தில் இருந்து அவனை பிரிக்க முடியுமா? பிரித்து தான் ஆகணும். ஏன்னா கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையோடு அவன் வாழணும் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். அப்படி நீ சொன்னா நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லைடா, எனக்கு நீ தேவையில்லை, ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவன் இருக்கான். அதனால் அவனுடைய உள்ளத்தை நான் மாற்றணும்னு நீ என்கிட்ட இப்போ கேட்குற. 3 வாரம் 3 வேளை 21 நாட்கள் என்னை பார்க்கவா? அக்கடி 21 நாளும் தொடர்ந்து இல்லை. நான் எனக்கு நிம்மதி வேண்டாமா? என்னை பார்த்தா என்னத்துக்கு ஆகும்? வாரத்துக்கு 1 முறை 3 முறை என்னை பார்க்கவா? 3ஆவது முறைக்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடும். வீட்டில் இந்த பேயுள்ள கிடக்கும். பார்த்துக்கிடுறானா போனி, அவ்வளோதான். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. நல்லா இருக்கும். இந்தாப்பா காப்பாற்றித்தார, நீ வீட்டில் வாழலாம், நல்லா இருக்கு, வெற்றி உண்டு. கருப்பசாமி அதே ராஜபாளையம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. யாருக்குப்பா? எங்கே இருக்கா அந்த பொண்ணு? என்ன அவளுக்கு? என்ன அவளுக்கு? கால் விட்டுருவாங்க. உட்காருங்க, உட்கார். உட்கார், உட்காருமா. என்ன பேர் உன் பேரு? உன் பேர் என்ன பேர்? உட்கார். உன் பேர் பேருமா?
என்னது கார்த்தியா? நல்ல சத்தமாக சொல்லி, எனக்கு கொஞ்சம் காது செவிடுமா? கார்த்திகை தான். கார்த்திகாவா? அப்படியா? நீ அந்த பேர் தான் வச்சியா? இவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாள். பிரேம்குமார்ங்கிறது யாருமா? பிரேம்குமார் தெரியுமா உனக்கு? உதயகுமார் தெரியுமா? உன்னை பிரேம்குமார்லாம் சொல்லுவியே நீ அடிக்கடி. உன் பேர் பிரேம்குமாரா? உண்மையான பேர் என்ன? ஆனால் இவன் சொல்கிற பேர் 3 பேர் 4 பேர் சொல்லுவான். இவளுடைய உடலுக்குள்ள ஒரு தீய சக்தி புகுந்துருக்கு. ஆமாம், இவளை குணமாக்கி தெளிவு பண்ணி தரணும். அதானே? காலில் வந்துட்டு வா. நீ போடா. டேய் நீ வாழங்க. எழுச்சி காலில் வந்துட்டு வா. உங்கள் அப்பா பேர் என்ன? சத்தமாக பேசணும். சொல்லு பார்ப்போம். உங்கள் அப்பா பேர் என்னம்மா? பேசு. ஒரு 4 பொம்பளை வாங்க. மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியனை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. திசையன் விளை. திசையன்